பார்த்துட்டு இருந்தேன். மேடை போட்டு பார்த்துட்டு இருந்தேன். 6 வயசு பையன்பா அடிச்சுட்டான். அடிச்சுட்டு கிட்டு 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 கிட்டுன்னு ஓடி வந்து நாங்கள் உட்காந்துருந்தோம்ல மேடை சோஃபா அது உட்காந்துட்டாங்க. அவனுக்கு தெரியுது வெற்றி பெற்றால் எங்க உட்காரணும்னு. 6 வயசு அவன் உட்காந்துட்டான். நான் பெரியவங்க கிட்ட பேசுறதோட குழந்தைங்க கிட்ட பேசி பழக்கப்பட்டவன். குழந்தைங்க கிட்ட யாருமே மழலையில் பேசக்கூடாது. இன்னில இருந்து விட்டுடுங்க. தொச்சி மாமா சாப்பிடுறியாடி செல்லமே, தயிர் சாதம் வச்சிருக்க சாப்பிடுறியா தெளிவா. இப்போ எனக்கு தொண்டை கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கேன். தொண்டை கட்டிருச்சு. அந்த வீட்டு ஆளை கூப்பிட்டு தொண்டை கட்டிருக்கு, கொஞ்சம் சூடா தண்ணி கொடுங்க. அவர்கிட்ட வந்து இப்ப வேணுமா? ஓ எனக்கு தானே தொண்டை கட்டி, இன்னும் நல்லா தானே இருக்கு. எனக்கா குழந்தை தான் நம்மகிட்ட மழலையில் பேசும். நானும் அதுக்கிட்ட தெளிவாக தான் பேசுவேன். ஏன்னா அது தெளிவாக பேச தெரியாது. பையன் பக்கத்தில் உட்காந்தான். நான் அவனை பார்க்கவே இல்லை. ஆனால் 1 2 பேரும் ஒரே டைம்ல பார்த்துட்டோம். அப்படி அவனை பார்த்தான். கண்ணு இருக்குல்ல, அவன் கண்ணு கத்தி மாதிரி இருந்துச்சுங்க. ஷார்ப்பா பார்த்தான். அவள கேட்டுச்சு. பேர் என்ன? ராஜராஜன். சூப்பர் பேர். முழு பேரை சொல்லு. ராஜராஜ சோழன். எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு பாருங்க. திடீர்னு கேட்கிறேன், உனக்கு பையன் பிறந்தா நீ அதுக்கு என்னடா பேர் வைப்பேன்னு கேட்டேன். அவன் சொன்னான் பாருங்க, அது என் தாத்தாவுக்கு ஏற்கனவே நான் வச்சுட்டேன். உன் தாத்தா பேர் என்னடா? ராஜேந்திர சோழன். பையன்கிட்ட ஏதோ ஒண்ணு மேட்டர் இருக்கு. எப்படிடா ஜெயிச்ச? இப்படி ஜெயிச்ச? அவன் என்ன பார்த்தான். சூப்பரா ஜெயிச்சடா. எப்படி ஜெயிச்ச சொல்லு. அவன் அப்படியே சொன்னாங்க என்கிட்ட. அந்த குழந்தை மொழியில சொன்னா, நான் தெளிவான மொழியில சொல்றேன். சொல்லட்டுமா? எப்படி ஜெயிச்சான்னு சொன்னா பாருங்க. அந்த அங்கிள் இருக்கார்ல, ரோஸ் சட்டை போட்டுட்டு, அந்த அங்கிள் அதான் ரெஃப்ரி. அவரு என்ன கூப்பிட்டு கண்ணை கட்டி விட்டாரு. கண்ணை கட்டிட்டு சும்மா விடல, என்னை சுத்தி விட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை நம் இலக்கை நோக்கி போகின்ற பொழுது கண்களை கட்டும். கண்களை கட்டு விடாது, சுத்தி விட்டுரும். சுத்தப்பட்ட நாம பிடிக்கணும் அதை. அப்புறமா வேற ஒண்ணு செஞ்சார். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு வழி காட்டுறாங்களா, லெஃப்ட் போ ரைட்டு போன்னு. இவர் காதுல விசில ஊன்னு ஊதுறாரு, யார் பேச்சும் கேட்க கூடாதுன்னு. அதுக்கப்புறமா லெஃப்ட் போ ரைட்டு போன்னு தப்பு தப்பா வழி காட்டுறாரு. அப்புறம் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என்ன பண்ண ராஜ்? நான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த அந்த கூட்டத்துல ஒரு குரல் எனக்கு தெரிஞ்ச குரல். ராஜா, எங்க அம்மா குரல். நான் எல்லா குரலையும் விட்டுட்டு என் கண்ணுக்குள்ள இருந்த அந்த கட்டி இருந்த கண்ணுக்குள்ள இருந்த கண்ணை மூடிக்கிட்டேன். மூடிக்கிட்டேன். ஏன்னா நம்ம கண்ணு கட்டினா ஏதாவது தெரியுமான்னு பார்ப்போம்ல, கான்சென்ட்ரேஷன் வராது. அவன் கண்ணுக்குள்ள கட்டப்பட்ட கண்ணுக்குள்ள இருந்து கண்ணை மூடிக்கிட்டான். அம்மாவை கான்சென்ட்ரேட் பண்ண. ராஜா, லெஃப்ட்ல போடா, ரைட்ல போ, கையை தூக்கி அடிச்சிடாத, கொஞ்சம் முன்னால வா, கொஞ்சம் பின்னால போ, அப்படியே நில்லு, அடிச்சிடாதடா, கையை வாங்கிரு, அப்படியே இரு, அம்மா சொல்ல போது அடி. அடிறாம அவனை அடிச்சா பாருங்க, ஓடுச்சு. கவனம், சொற்களில் கவனம். யார் சொன்ன? அந்த டீச்சர் என்ன பார்த்தாலே ஆகாதுங்க. அந்த டீச்சருக்கு என்ன உதட்டாழ என்னன்னு சொல்றது? அவங்க இப்படி இருப்பாங்க, இப்படி வச்சுப்பாங்க. ஹோப்லெஸ். என்ன செய்யறது இந்த அம்மாவை ஜெயிக்கிறதுக்கு? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அப்படிதானே ஜெயிக்க முடியும்? திரும்பி கெட்ட வார்த்தை சொல்லி சண்டை போடுறதா? யார் நம்மை கேவலமாக பேசினார்களோ அந்த வாய் புகழக்கூடிய அளவிலே நீ உயரப்பற. இப்படி என்னார்ந்து பார்க்க வேண்டும், அப்படி உயரப்பற.
உன்னை யாரும் இப்படி பார்க்காமல் உன்னை இப்படி பார்க்க வேண்டும். உன்னை நீயேதான் உயர்த்தி கொள்ள முடியுமே தவிர அடுத்தவர்களுக்கு சின்ன புஷ் தான் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு புஷ் தான். சிறகை விரித்து எழுந்து பறக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஸ்டே கமிட்டட்னா, கமிட்மெண்ட்னா என்னங்க? இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் இந்த வயதில் எனக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் இருக்கா? நான் கேட்கிறேன், கமிட், ஆர் யூ கமிட்டட்? இந்த பிசாசை வச்சுக்கிட்டு நீங்க படுற பாடு, ஆர் யூ கமிட்டட் டுவர்ட்ஸ் யுவர் லைஃப்? எவ்வளவு சம்பளம் உனக்கு வேணும்? 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எனக்கு வேணும். 1 லட்சம் ரூபாய் ஒரு கம்பெனி உனக்கு கொடுக்கணும்னா அதுக்கு நீ 16 லட்சம் ரூபாவது சம்பாதிச்சு கொடுக்கிற புத்தியோட நீ உள்ள போகணும். புத்தி இருக்கா? இந்த புத்தியை வளர்ப்பதற்காக தானே வாய்ப்பு. அந்த நேரத்தை இதுல செலவழிச்சிட்டு இருந்தா, நான் நிறைய ஆண்களை பாக்குறேன், பாத்ரூம் போகும்போது கூட கொண்டு போகுது. கைத்தட்டி ஒன்று நாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனை சொல்கிறது. நான் ஆண்கள் கிட்ட கேட்டேன், எதுக்கு பாத்ரூம் போகும்போது கூட கொண்டு போறீங்க? ஒரு சைக்காட்ரிக் சொன்னாங்க, தனியா போக பயமா? இல்லை, இதை தனியாக விட்டு விட்டு போக பயம். விடுதலையா? நாம் ஒரு தவறு செய்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆசிரியரா சொல்றேன், நாம் ஒரு தவறு செய்தால் பெரியவர்கள் நம்மை மன்னித்து விடுவார்கள், அன்பானவர்கள் நம்மை மன்னித்து விடுவார்கள். ஆனால் நாம் செய்த தவறு நம்மை மன்னிக்காது, அது திரும்பி நம்ம கிட்ட வரும். கவனம். தவறுகளிடமிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் சிறகுகளை நனைய விடாது. சிறகுகளை நனைய விடக்கூடாது என்றால் மழை மேகம் இருந்தால் மழை மேகத்திற்கு மேலே பறந்து காட்டு. மழை மேகத்தால் நனைய மாட்டீர்கள். எப்படி பறக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சிந்தனையில் முதல்ல அப்படி இருக்கணும், கமிட்டடா இருக்கணும்னு சொன்னல. நான் அந்த தினத்தந்தில படிச்ச ஒரு நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ். ஒரு வீட்டுல ஒரு 70 வயது பெரியவர், மனைவி இல்ல, குழந்தைகள் எல்லாம் இல்ல, ஒரு நாயை வளர்த்திருக்க. அந்த நாய் 7 வருஷம் வளர்ந்துருச்சு, அதுக்கும் வயசாயிடுச்சு. 77 வயசு இருக்கிற இந்த முதியவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அந்த நாய் என்ன பண்ணிருக்கு, பக்கத்துல போய் ஒரு வீட்டை தட்டி ஆளை கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருச்சு. மை காட், ஆம்புலன்ஸ் வந்து ஆளை தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் போகுது. உங்களுக்கு தெரியல, ஆம்புலன்ஸ்ல நாய் ஏத்த மாட்டாங்க, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும். ஆனா அந்த நாய் அந்த எஜமானன் பின்னாலேயே ஓடுது. 8 கிலோமீட்டர் போகுதுங்க அந்த வேன். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு இவங்க வீடு. 8 கிலோமீட்டர் அந்த டிராபிக்ல போகும்பொழுது அந்த நாய் பின்னாலேயே ஓடி இருக்குங்க. வெறித்தனமா, உங்களுக்கு தெரியும் ஆம்புலன்ஸோட வேகமா போகும், வெறித்தனமா ஓடும் போது அந்த டிரைவருக்குல அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வண்டியை ஓரப்படுத்திட்டார். இறங்கி கதவை திறந்து விட்டார். நாய் தன்னுடைய முதலாளியோட போய் உட்காந்துச்சு. இவ்வளவுதான் செய்தி. ஆனா எனக்கு 2 செய்தி கிடைச்சது. ஒரு விஷயத்தை படிக்கும்போது நமக்கு 2-3 செய்திகள் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச செய்தி என்ன தெரியுமா? அவர் என்ன குரூஷியலான டைம்ல இருந்தாரோ, அந்த 8 கிலோமீட்டர் அவர் வந்து அந்த சைரன் சத்தத்தோட அந்த ஹார்ட் அட்டாக்ல போயிருந்தாருன்னா அவர் உயிரோடு இருந்திருப்பார் என்றால், அந்த நாய் உள்ள நுழைஞ்சதில்ல, அவரை பார்த்தவுடன் அவருடைய இதய நோய் குணமாகி இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 இருக்குல்ல, என் சிந்தனை எல்லாம் டிரைவர் மேலதான் போச்சு. நீ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், உன்னுடைய ஒவ்வொரு நிமிஷமும் கோல்டன் அவர். எப்படி நீ அந்த ஆம்புலன்ஸை நிறுத்தின? அவனை சொல்லட்டுமா? அந்த டிரைவரை ஆம்புலன்ஸா இருந்தாலும் ஓரம் கட்டி நிறுத்தி மூடப்பட்ட எமர்ஜென்சி கதவை திறக்க வச்சது அந்த நாயின் உடைய கமிட்மெண்ட், அதனுடைய சின்சியாரிட்டி, அதனுடைய டெடிகேஷன். நீங்க உங்களுடைய டெடிகேஷன்லயும் உங்களுடைய கமிட்மெண்ட்லயும் நீங்க உறுதியா இருந்தா மூடிய எமர்ஜென்சி கதவுகள் கூட உங்களுக்காக. இதான் ரகசியம். நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் பெரியவர்களே, ஒருபோதும் அது வெற்றியை தராது. யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் வெற்றி பெறுகிறோம். பல நேரங்களில் நாம் சில விஷயங்களுக்கு பின்னோக்கி சில வார்த்தைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் நம்முடைய வெற்றி வாய்ப்பை நாம் தவற விடுகிறோம்.
நான் ஒரு 5 நிமிடத்திற்கு என்னுடைய உயரப்பற என்கின்ற இந்த சொல்லிற்கான ஒரு உயிரோட்டமான ஒரு பொருண்மையை வைத்து இடம் சாதிக்கும். அண்ணா எனக்கு தெரியும், இந்த நான் அண்ணன் கிட்ட பகிர்ந்திருக்கிறேன் ஏற்கனவே. அவர் ஊர் பக்கத்துல தான் நடந்தது, விருத்தாச்சலமுக்கு பக்கத்துல. சரியா சொல்றேன் நானு? ஸ்ரீமுஷ்ணம். ஸ்ரீமுஷ்ணத்துல பொங்கல் திருவிழா. நான் போறேன், போய் உட்கார்றேன், பேசியாச்சு. உரி அடிக்கிற காம்படிஷன் நடந்தது. இங்க எத்தனை பேராவது கலந்துட்டு இருக்கிறீங்களா உரி அடிக்கிற காம்படிஷன்ல? ஜெயிச்சிருக்கியாப்பா? கலந்துக்கிறதே ரேர் தான், ஒண்ணுதான் கை தூக்குது. அது என்ன, நான் உரி இப்படி மேல கீழே வந்துகிட்டே இருக்குமா? ஒரே ஒரு அடிதான் அடிக்க முடியும். ஒரு 100 பேர் காம்படிட்டர்ஸ், 1000 பேர் சுத்தி நிக்கிறாங்க. 6ல இருந்து 18 வயசு வரைக்கும் காம்படிஷன். சரியா? நான் என்ன பண்ணேன், பேசி முடிச்சுட்டு வந்து உட்காந்துருந்தேன்னா, அந்த பார்த்துட்டு இருந்தேன், மேடை போட்டு பார்த்துட்டு இருந்தேன். 6 வயசு பையன்பா அடிச்சுட்டான். அடிச்சுட்டு கிட்டு ஓடி வந்து, நாங்க உட்காந்துருந்தோம்ல மேடை சோஃபா, அது உட்காந்துட்டாங்க. அவனுக்கு தெரியுது வெற்றி பெற்றால் எங்க உட்காரணும்னு. 6 வயசு அவன் உட்காந்துட்டான். நான் வந்து பெரியவங்க கிட்ட பேசுறத விட குழந்தைங்க கிட்ட பேசி பழக்கப்பட்டவன். குழந்தைங்கிட்ட யாருமே மழலையில் பேசக்கூடாது. இன்னில இருந்து விட்டுடுங்க. தொச்சி மாமா சாப்பிடுறியாடி செல்லமே, தயிர் சாதம் வச்சிருக்க சாப்பிடுறியா, தெளிவா. இப்போ எனக்கு தொண்டை கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கேன், தொண்டை கட்டிருச்சு. அந்த வீட்டு ஆளுக்கு தொண்டை கட்டி இருக்கு, கொஞ்சம் சூடா தண்ணி கொடுங்க. அவர்கிட்ட வந்து இப்போ வேணுமா? ஓ, எனக்கு தானே தொண்டை கட்டி, இன்னும் நல்லா தானே இருக்கு. எனக்கா குழந்தை தான் நம்மகிட்ட மழலையில் பேசும், நாம் அதுக்கிட்ட தெளிவாக தான் பேசுவோம். ஏன்னா அது தெளிவாக பேச தெரியாது. பையன் வந்து பக்கத்தில் உட்காந்தான். நான் அவனை பார்க்கவே இல்லை. ஆனால் 1 2 பேரும் ஒரே டைமில் பார்த்துட்டோம். அப்படி அவனை பார்த்தா கண்ணு இருக்குல்ல, அவன் கண்ணு கத்தி மாதிரி இருந்துச்சுங்க. ஷார்ப்பாக பார்த்தான். அவளா கேட்டுச்சு. பேர் என்ன? ராஜராஜன். சூப்பர் பேர். முழு பேரை சொல்லு. ராஜராஜ சோழன். எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு பாருங்க. திடீர்னு கேட்கிறேன், உனக்கு பையன் பிறந்தா நீ அதுக்கு என்னடா பேர் வைப்பேன்னு கேட்டேன். அவன் சொன்னான் பாருங்க, அது என் தாத்தாவுக்கு ஏற்கனவே நான் வச்சுட்டேன். உன் தாத்தா பேர் என்னடா? ராஜேந்திர சோழன். ஏய், பையன்கிட்ட ஏதோ ஒண்ணு மேட்டர் இருக்கு. ஏய், எப்படிடா ஜெயிச்ச? இப்படி ஜெயிச்ச? அவன் என்ன பார்த்தான், சூப்பரா ஜெயிச்சடா, எப்படி ஜெயிச்ச சொல்லு. அவன் அப்படியே சொன்னாங்க என்கிட்ட. அந்த குழந்தை மொழியில சொன்னா, நான் தெளிவான மொழியில சொல்றேன், சொல்லட்டுமா? எப்படி ஜெயிச்சான்னு சொன்னா பாருங்க. அந்த அங்கிள் இருக்கார்ல, ரோஸ் சட்டை போட்டுட்டு, அந்த அங்கிள் அதான் ரெஃப்ரி. அவர் என்ன கூப்பிட்டு கண்ணை கட்டி விட்டாரு. கண்ணை கட்டிட்டு சும்மா விடல, என்ன சுத்தி விட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை நம் இலக்கை நோக்கி போகின்ற பொழுது கண்களை கட்டும். கண்களை கட்டு விடாது, சுத்தி விட்டுரும். சுத்தப்பட்ட நாம பிடிக்கணும் அதை. அப்புறமா வேற ஒண்ணு செஞ்சார். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு வழி காட்டுறாங்களா, லெஃப்ட் போ ரைட்டு போன்னு. இவர் காதுல வந்து விசில ஊன்னு ஊதுறாரு, யார் பேச்சும் கேட்க கூடாதுன்னு. அதுக்கப்புறமா லெஃப்ட் போ ரைட்டு போன்னு தப்பு தப்பா வழி காட்டுறாரு. அப்புறம் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என்ன பண்ண ராஜ், நான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த அந்த கூட்டத்துல ஒரு குரல் எனக்கு தெரிஞ்ச குரல், ராஜா எங்க அம்மா குரல். நான் எல்லா குரலையும் விட்டுட்டு என் கண்ணுக்குள்ள இருந்த அந்த கட்டி இருந்த கண்ணுக்குள்ள இருந்த கண்ணை மூடிக்கிட்டேன். மூடிக்கிட்டேன். ஏன்னா நம்ம கண்ணு கட்டினா ஏதாவது தெரியுமான்னு பார்ப்போம்ல, கான்சென்ட்ரேஷன் வராது. அவன் கண்ணுக்குள்ள கட்டப்பட்ட கண்ணுக்குள்ள இருந்து கண்ணை மூடிக்கிட்டான். அம்மாவை கான்சன்ட்ரேட் பண்ண. ராஜா லெஃப்ட்ல போடா, ரைட்ல போ,
கையை தூக்கி அடிச்சிடாத, கொஞ்சம் முன்னால வா, கொஞ்சம் பின்னால போ, அப்படியே நில்லு, அடிச்சிடாதடா, கையை வாங்கிரு, அப்படியே இரு, அம்மா சொல்லும் போது அடி, அட்ரா